வந்துட்டு 50,000 கிலோமீட்டருக்கு ஹெட்லாப்பிங் பண்ணி ஆகணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு சிலிண்டர் சீஸ் ஆகும், ப்ளஸ் ஹெட்லாப்பிங் ஸ்டோரிங் வந்துடும். சரிங்களா? சிலிண்டர் ஸ்டோரிங் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆயில் புகை தள்ளும் போது 50,000 கிலோமீட்டர் ரெகுலர் கம்பெனி ரூல் வந்துட்டு 50,000 கிலோமீட்டர் மாற்றியே ஆகணும், ஹெட்லாப்பிங் பண்ணி ஆகணும். இல்லைன்னா உங்களுக்கு சிலிண்டர் விட்டு பண்ணும் போது உங்களுக்கு வந்துட்டு 8,000 ரூபா 9 ரூபா வந்துடும். ஹெட்லாப்பிங் வந்துட்டு 50,000க்கு ஏன் சொல்கிறேன்னா 50,000 மாற்றிட்டோமா ஹெட்லாப்பிங்கு இன்னும் 50,000 தாராளமாக ஓட்டலாம், இல்லைன்னா ஓட்ட முடியாது. புகை லைட்டாக தான் வரும், ஸ்டார்டிங் புகை லைட்டாக தான் இருக்கும், ரன்னிங் புகை லைட்டாக தான் வரும். நம்ம கஸ்டமர்ஸ்க்கு தெரியாது, கஸ்டமருக்கு எதுவுமே தெரியாது. ஆயில் ஊற்றணும் இப்போ தான் 3,000 கிலோமீட்டருக்கு ஓடணும்னு நினைக்குவாங்க. ஆனால் 50,000 கிலோமீட்டர் ஓடி நாங்கள் 3,000 போட்டு தரோம் இல்லைங்களா, அப்போ வந்துட்டு ஸ்மோக் வர ஆரம்பிச்சிடும். அதுக்காகத்தான் 50,000 கிலோமீட்டர் ரெகுலராக பண்ணி ஆகணும் ஹெட்லாப்பிங். அப்படி பண்ணால் முட்டா அடுத்த ஃபியூச்சர் வந்துட்டு இது சிலிண்டர் கிட்ட போயிடும். இவங்க எவ்வளவு கிலோமீட்டர் இவங்க ஓட்டிட்டாங்க? இவங்க வந்துட்டு எவ்வளோ 60,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டாங்க. 60,000 கிலோமீட்டர் ஓட்டினால உங்களுக்கு வந்துட்டு 50,000 கிலோமீட்டர் 52,000 கிலோமீட்டர் நாங்கள் சொல்லிடுவோம் ஹெட்லாப்பிங் பண்ணணும்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க. சரி சர்வீஸ் பண்ணுங்க அப்புறமா பண்ணிக்கலாம்னுவாங்க. 50,000 கம்பெனி ரூல் வந்துட்டு 50,000 கிலோமீட்டர் பண்ணி ஆகணும் ஹெட்லாப்பிங். பண்ணலன்னா 55-60 போகும்போது உங்களுக்கு ஸ்டோரிங் வந்துடும். சிலிண்டர் ஸ்டோரிங் வந்து ஹெட் கைடெல்லாம் போயிடும். அதுதான் புகை ஸ்மோக்கிங் வருதுன்னு சொல்லுவாங்க.